புயல் எச்சரிக்கை காரணமாக நாளையும் நாளை மறுநாளும் விமான சேவை குறித்து விமான நிறுவனங்களிடம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என விமான பயணிகளுக்கு சென்னை விமான நிலைய நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கசாலி. கசாலி, வணக்கம். தற்போது விமான நிலைய நிர்வாகம் எந்த மாதிரியான அறிவுறுத்தல்களை பயணிகளுக்கு வழங்கியிருக்கிறது? உங்களுடைய தகவல். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்று தாழ்வு மன்றம் நாளை மற்றும் நாளை மறுநாள் புயலாக மாறி சனிக்கிழமை சென்னை, காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்தது. இதை தொடர்பாக சென்னை விமான நிலைய உயர் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் வானிலை அறிக்கையின் அடிப்படையில் விமான சேவையை இயக்குவது முடிவு செய்யப்பட்டது. மேலும் பலத்த காற்று வீசும் நேரத்தில் சிறிய வகை விமானங்களை இயக்குவது பாதுகாப்பாக இருக்காதால் அவைகளை ரத்து செய்யப்படலாமா அல்லது காற்றுக்கு ஏற்ற போல் அந்த விமானங்களை இயக்கலாமா என்றும் விமான அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினார்கள். இதனால் சென்னை, தூத்துக்குடி, சேலம், திருச்சி, மதுரை, இலங்கை, யாழ்ப்பாணம் போன்ற நகர்களுக்கு இயக்கப்படும் சிறிய விமானங்கள் ஓரிரு விமானங்கள் ரத்து செய்யப்படலாம் அல்லது அந்த விமானங்கள் இயக்கப்படுவது ஓரிரு விமானங்கள் இணைத்து இயக்கப்படலாம் என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நாளையும் நாளை மறுநாளும் இரு தினங்களும் சென்னையிலிருந்து விமானங்கள் இயக்கப்படுவது சம்பந்தமாக அந்தந்த விமான நிறுவனங்களுடன் பயணிகள் தொடர்பு கொண்டு தங்கள் விமானங்கள் குறித்த நேரத்தில் செல்கிறதா அல்லது தாமதமாக இயக்கப்படுகிறதா இல்லை தற்காலிகமாக ரத்து செய்யப்படுகிறதா போன்ற விவரங்களை கேட்டு அது தகுந்தாற் போல் தங்கள் பயண திட்டங்களை அமைத்துக் கொள்ளும்படி சென்னை விமான நிலைய அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி கசாலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.